you for joining today's session of newspaper analysis. Let us straight away get into it. So these are the articles we are going to see in our analysis, which are nothing but the first article is about strengthening fisheries extension services, and migration in India is our second article, and third article is going to be should assisted dyeing be legalized, and fourth article is about Pradhan Mantri Rashtriya Bal Purakshar. So let us get into our first article, which is about strengthening fisheries extension services. ஸோ இந்த ஃபிஷரிஸ் செக்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்டார் இந்தியாவுக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்துட்டு தேர்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் நேஷன். அதாவது போத் சீ வாட்டர்லேயும் சரி, இன்லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்லேயும் சரி, இந்தியா வந்துட்டு அந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி தேர்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் நேஷனாக வந்து எமர்ஜ் ஆயிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 2021லேருந்து 22 இருந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே 16.24 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 4 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு மெரைன் ஃபிஷ்ஷஸ், அதாவது சீயில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸும் 12 வந்துட்டு அக்வாகல்ச்சர் மூலியமாகவே 12 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிஷரி செக்டார் வந்துட்டு 25+ மில்லியன் லைவ்லிஹுட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாகவும் பெனிஃபிஷியரியாக இருக்குது. அதாவது டைரெக்டாக தரதை விட இன்டைரக்டாக தரது வந்து ட்வைஸ் as பெனிஃபிஷியரியாக இருக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷிங் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதனோட ரோல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாலேஜ் டிஸ்செமினேஷன். அதாவது இப்போ வந்து ஃபிஷ் அப்படின்னா அதில் நிறையா ஸ்பீஷீஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான வாட்டர் குவாலிட்டி தேவைப்படும். அதுக்கப்புறம் அதனோட ஃபுட் ரெக்வயர்மெண்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீஷீஸ்க்கு ஒரு சில டிசீஸ் வரும். அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுவும் அக்வாகல்ச்சர் மூலியமாக பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சரியான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, அந்த வாட்டரோட சால்ட் லெவலு, அந்த மாதிரியான நிறைய இதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு நாலேஜ் டிஸ்மினேஷனாக வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோல். அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்துட்டு கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நாலேஜை வந்துட்டு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரோல். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கெப்பாசிட்டி பில்டிங். இப்போ நம்ம ஃபிஷ் ப்ரொடியூசிங் பண்ணுறோம், சச்சஸ் வந்துட்டு அக்வாகல்ச்சர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து சஸ்டைனபிளாக பண்ணணும். பிகாஸ் நம்ம அதில் ரொம்ப ஓவராக வந்துட்டு நம்ம இன்புட் போட்டுட்டு வெளியில் வந்துட்டு அவுட்புட் நமக்கு சரியாக எடுக்க முடியல அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் தான் பண்ணும். ஸோ அதை சஸ்டைனபிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்டர்ப்ரனர்ஷிப் இருக்குது இல்லையா, இந்த ஃபிஷரி செக்டாரில் என்டர்ப்ரனர்ஷிப்பை வந்துட்டு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது செகண்ட் ரோல். நெக்ஸ்ட் வந்துட்டு சஸ்டைனபிலிட்டி அட்வொகசி. இப்போது அக்வாகல்ச்சர் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இல்லைனா மரைன் வாட்டர்ஸில் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறப்ப நம்ம அன்சஸ்டைனபிளாக நம்ம பண்ணக்கூடாது. சச்சஸ் வந்துட்டு பாட்டம் ட்ராலிங் வந்துட்டு இப்போ பெரிய இஷ்யூவாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அன்சஸ்டைனபிளான ஃபிஷ்ஷிங் ப்ராக்டிசஸை நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம ப்ரமோட் பண்ணணும். நம்ம கிளைமேட் சேஞ்ச்னாலேயே நம்ம இப்போ ஃபிஷ் ஸ்பீஷஸ் எல்லாமே வந்துட்டு அதனோட பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ணி எப்படி வந்து இன்னும் ஃபிஷ் பாப்புலேஷனை அதிகப்படுத்தி நம்ம அதுலேருந்து எப்படி பெனிஃபிட் ஆகலாம், அதுவும் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸில் அப்படின்றது இதனோட தேர்ட் ரோல். ஸோ இதுதான் அந்த ஃபிஷரிஸ் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸோட ரோல். இதுக்காக கீ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மத்ஸ்ய சேவா கேந்திராஸ், எம்எஸ்கேன்னு சொல்லுவாங்க. இந்த எம்எஸ்கேஸில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த எம்எஸ்கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு டிசீஸை டயக்னாஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்வாகல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட வாட்டர் அனலைசிஸ் அதெல்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. எம்எஸ்கே வந்துட்டு கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவாக க்ரோவ் ஆகிருக்கு. அண்ட் தென் மகாராஷ்டிராலையுமே வந்துட்டு அது கெப்பாசிட்டி பில்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக எமர்ஜ் ஆகிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து சாகர் மித்தாஸ். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் கொடுப்பாங்க. இப்போ ஃபிஷ்ஷிங்க்கு போவாங்க இல்லையா, அங்கே இப்போ வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது புயல் இருக்குது அப்படின்னா போகாதீங்க அந்த மாதிரி கொடுக்கறது. அப்புறம் ஃபிஷ்ஷோட ஜோன்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது, எங்கே நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணால் நிறையா ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்ன ஃபிஷ்ஷிங் பற்றி, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் ரெகுலேட்டரி கைடன்ஸும் வந்து அவங்க கொடுப்பாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா அக்வா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து என்ன அ குடுக்குறாங்க அப்டின்னா, ப்ரீடிங்க வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் குடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சீட் புரொடக்ஷனு, ஃபிஷ்ஷுக்காக நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா? அதனோட புரொடக்ஷனு, டெக்னிக்கலா நெறையா டெமான்ஸ்ட்ரேஷனுமே அவங்க வந்து இந்த அக்வா பஜார் பிளாட்ஃபார்ம்ல ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் ப்ராஜெக்ட். இந்த வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் ப்ராஜெக்ட்ல என்ன குடுக்குறாங்க அப்டின்னா, ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்துட்டு டிஜிட்டல் ஐடி வந்து குடுக்குறாங்க. அண்ட் தென் கெப்பாசிட்டி பில்டிங்கும், ஸ்ட்ரீம்லைன் சர்வீசஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் கீ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிஷரி செக்டார்ல என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்டிடியூஷனல் ஃபிராக்மென்டேஷன் சொல்றாங்க. அதாவது நெறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் குடுக்குறாங்க. ஆனா இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கும், இன்னொரு இனிஷியேட்டிவ்க்கும் கோஆர்டினேஷன் இல்ல அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் டிவைட். இந்த சச் அஸ் நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாத பீப்பிள்ஸ்க்கு அத வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த மாரி சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத பீப்பிள்க்கு, ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷனே, நாலேஜே இல்லாதவங்களுக்கு வந்து இத யூஸ் பண்ணிக்க முடியாது. அண்ட் தென் கிளைமேட் சேஞ்ச். ஃபிஷ் பாப்புலேஷன வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு பார்த்தாலுமே, இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால, நம்ம அதுக்கு ஏத்த மாரி ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது எஃபெக்டிவா இருக்காது அப்படின்றது இன்னொரு சேலஞ்சா இருக்கு. இதுக்கு வே ஃபார்வர்டா என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் கவரேஜ். நெறைய இன்ஸ்டிடியூஷன்ஸோட நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணி, கொலாபரேஷன் பண்ணி நம்ம கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் எம்பவர்மென்ட். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? சச் அஸ் அக்வா பஜார். இத வந்து எல்லாத்துக்குமே ஆக்சஸபிளா நம்ம வந்து கொண்டு வரணும். சச் அஸ் வந்துட்டு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா, நெறைய லாங்குவேஜஸ்ல கொண்டு வரலாம். அண்ட் தென் இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பீப்பிள்க்கு எஜுகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ட்ரெய்னிங்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி குடுக்குறோம் இல்லையா? அத பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமா குடுக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் தென் கிளைமேட் ரெசிலியன்ஸ். இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஸ்டெப்ஸா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள கண்டிப்பா கம்மிப்படுத்தும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். த ஆர்டிக்கல் இஸ் அபவுட் மைக்ரேஷன் இன் இந்தியா. ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்ம எதுக்காக இப்ப பார்க்குறோம் அப்படின்னா, டொமஸ்டிக் மைக்ரேஷன் வந்துட்டு இந்தியால இப்ப ஸ்லோவாயிருச்சு. அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாரி டொமஸ்டிக்கா மைக்ரேஷன் ஆகறது வந்து ஸ்லோ ஆயிருச்சு அப்படின்னு ரீசென்ட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. 2011லேருந்து 2023க்குள்ள ஸ்லோ ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம அத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் மைக்ரேஷன். இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னா ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாவுக்கு போறது, இன்டர் ஸ்டேட்குள்ளேயே வேற வேற டிஸ்ட்ரிக்ட்குள்ள போறது, இல்ல இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட், ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போறது. இதெல்லாம் வந்து இன்டர்னல் மைக்ரேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன். எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன்னா ஒரு கண்ட்ரிலேருந்தே நம்ம நேட்டிவ் கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம மூவ் ஆகுறது. கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட். இத வந்து எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் என்னன்னா, அவங்களுக்கு வந்து மைக்ரேஷன் பண்ணி வேற இடத்துக்கு போணும் அப்படின்னு அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா வந்துட்டு வார் நடக்கிறதுனால சச் அஸ் வந்துட்டு இப்போ மியான்மர்ல வந்துட்டு மிலிட்டரி கூ நடக்குது இல்லையா? ஸோ அதனால இப்போ கிராஸ் பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் மூலியமா இந்தியாவுக்கு வராங்க. அண்ட் தென் டிசாஸ்டர் நடந்துடுச்சு ஏதாவது, இல்ல பெர்சிக்யூஷன் நடக்குது அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ்டா இங்க வேற கண்ட்ரிக்கு மூவ் ஆகுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க இல்லையா? ஸோ அத வந்து ஃபோர்ஸ் மைக்ரேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வாலண்டரி மைக்ரேஷன். அதாவது இப்போ அவங்களா விருப்பப்பட்டு இங்க வந்து சரியான ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நாம படிச்ச படிப்புக்கு இங்க வேலை கிடைக்கல. ஆர் இங்க பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம வேற கண்ட்ரிக்கு போவோம் இல்லையா? அத வந்து வாலண்டரி மைக்ரேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டெம்பரரி மைக்ரேஷன். இது எப்படின்னா, நம்ம சீசனலுக்காக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு சம்மர் டைம்ல ஹில் ஏரியாஸ்ல இருப்பாங்க. வின்டர் டைம்ல அதுக்கு கீழ வந்துருவாங்க. ஸோ இத வந்து சீசனலா அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க இல்லையா? அண்ட் தென் ஷார்ட் டெர்ம் வொர்க்குக்காக வந்து எனக்கு வேற ஏதாவது இடத்துல போஸ்டிங் ஆன் சைட் வொர்க் போடுறாங்க அப்படின்னா, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி நான் இங்க வந்துருவேன். அது வந்து ஷார்ட் டெர்ம். அதனால அது டெம்பரரி மைக்ரேஷன்னு சொல்றாங்க. அண்ட் தென் பெர்மனன்ட் மைக்ரேஷன். பிளஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ஆர் யுக்ரைன் இந்த மாரியான இடத்துல வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. வேற கண்ட்ரிக்கு போய் நான் பொழைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு வேற கண்ட்ரிக்கு போய் இப்போ யுஎஸ்ஏ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு போய் அங்க வந்து அவங்க லைவ்லிஹுட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அங்கேயே தான் செட்டில் ஆயிருவேன். திருப்பி வரவே மாட்டேன்ப்பா. அப்படின்னு சொல்றது தான் பெர்மனன்ட் மைக்ரேஷன். அண்ட் ரிவர்ஸ் மைக்ரேஷன். அதாவது இப்போ எனக்கு நான் படிச்ச படிப்புக்கு வந்து இங்க வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற கண்ட்ரிக்கு போய் வொர்க் பண்றேன். இப்போ யுஎஸ்க்கு போய் வொர்க் பண்றேன். வொர்க் பண்ணிட்டு நான் நல்லா சம்பாரிச்சுட்டு நான் திருப்பி இங்க வந்துருவேன். எனக்கு அங்க இருக்கணும்னு ஆசை இல்ல. நான் சம்பாரிச்சுட்டு இங்க திருப்பி வந்துருவேன். அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான் ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்
டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். இப்போ ரீசெண்டாக 400 மில்லியன் ட்ரீம்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆர்டிக்கலில் அப்படி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்ளைன் இன் நம்பர்ஸ். அதாவது 2011 2023 வரைக்கும் எடுத்த ரெக்கார்ட்ஸில் இந்த மைக்ரேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2011 37% ஆஃப் பீப்புள் வந்து மைக்ரேட் ஆனாங்க. பட் 2023 ஒன்லி 28% ஆஃப் பீப்புள் தான் மைக்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்டிங்ஸாக சொல்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக் க்ரோத் இன் ஸ்மாலர் சிட்டிஸ். இப்போது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம நிறையா டெவலப் பண்ணுறோம் இல்லையா, அதனாலேயே வந்துட்டு இது குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து நம்ம ரூரல் சைடில் இருக்க சிட்டிஸில் இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ மேஜர் மைக்ரேஷன்ஸ்க்கு மேபி என்ன ரீசன்ஸாக இருக்கலாம், எஜுகேஷனுக்காக இருக்கலாம், ஆர் ஹெல்த்துக்காக இருக்கலாம், ஆர் ஒர்க்குக்காக இருக்கலாம். பட் இப்போலாம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா டெவலப் ஆகிறதுனால ரூரல் ஏரியாஸ்லையும் டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்கேயே நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிது. ஸோ அதனாலேயே வந்து இந்த மைக்ரேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கலாம் அப்படின்றது இன்னொரு கீ ஃபைண்டிங்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸில் ரெசிபியன் ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் லீடர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் தான் வந்து ட்ரெடிஷ்னல் லீடர்ஸாக இருக்காங்க. பட் நியூ டெஸ்டினேஷன்ஸாக இப்போ என்ன எமர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலும் ராஜஸ்தானும் இப்போ நியூ டெஸ்டினேஷன்ஸாக எமர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஆந்திர பிரதேஷும் பீகாரும் தான் வந்துட்டு இந்த இடத்த வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் ராஜஸ்தான் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ரீஜனல் ட்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு டாப் ஆரிஜின் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது எங்கே இருந்து ஆரிஜின் ஆகி வராங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நியூ டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூர், கொல்கத்தா. அண்ட் அவங்களோட டெஸ்டினேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்னவா இருக்குது அப்படின்னா, மும்பை, பெங்களூர், ஹவுரா, டெல்லி, ஹைதராபாத். இதெல்லாம் அவங்களோட டெஸ்டினேஷன் டிஸ்ட்ரிக்ஸாக இருக்குது. சீசனாலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைக்ரேஷன் வந்துட்டு ஏப்ரல் டு ஜூன்லேயும் நவம்பர் டு டிசம்பர்லேயும் தான் பீக்காக இருக்குது அப்படின்றது கீ ஃபைண்டிங். ஸோ இந்த மைக்ரேஷனோட பேட்டர்ன்ஸோட டேட்டாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா கேப்ஸ். அதாவது இன்னும் சென்சஸோட டேட்டாஸ் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல இல்லையா, ஆஃப்டர் இட் இஸ் மோர் தென் 14 இயர்ஸ். பட் இன்னும் நமக்கு கிடைக்கல. அதனாலேயே நமக்கு இன்னும் மைக்ரேஷன் டேட்டாவை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அண்ட் தென் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ். இப்போது ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ் வந்துட்டு இருக்குது இல்லையா, அதுவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மைக்ரேஷனை. ஸோ அது ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. அண்ட் எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ். அதாவது இப்போ ரீசெண்டாக COVID-19 பேண்டமிக் இருந்துச்சு இல்லையா, அதனாலேயே நிறைய மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ்லையும் ஃப்ளோஸ்லையும் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து திருப்பி ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆனாங்க. அண்ட் தென் அவங்க வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க அந்த அவங்க மைக்ரேட் ஆகி போன இடத்துல. பிகாஸ் டெம்பரவரியாக நினச்சி போயிருப்பாங்க, அங்கேயே ஸ்டக்காக இருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ வே ஃபார்வர்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ஹான்ஸ்டு டேட்டா கலெக்ஷன். ஸோ சென்சஸ் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம இன்னும் மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம மொபைல்லையே வந்துட்டு டேட்டா கலெக்ஷன் கூட நம்ம இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலிசி இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷனுக்கு அலைன் ஆகிற மாதிரி ரீஜனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்றது பாலிசி இன்டெகிரேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ். நம்ம இண்டஸ்ட்ரீஸில், எஜுகேஷனில், ஹெல்த் கேர் இந்த மாதிரியான ஏரியாஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சோஷியல் செக்யூரிட்டி மாதிரியான மைக்ரேட் ஆகி போகிற பீப்புளுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் போர்ட்டபிளாக இருக்கணும். அதாவது நம்ம எங்கே போனாலுமே அந்த பெனிஃபிட்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸை வந்து நம்ம டிவைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மைக்ரேஷன் ட்ரெண்ட்ஸை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு வே ஃபார்வர்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். Our next article is about should assisted dying be legalized. யூகேல வந்துட்டு அசிஸ்டட் டையிங்கை கொண்டு வர போகிறாங்க, ஒரு பில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அசிஸ்டட் டையிங்க்கு ஆப்போசிஷனில் நிறையா கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் ஆன் வல்னரபிள் குரூப்ஸ். இந்த மாதிரி நம்ம பில் கொண்டு வரதுனாலேயே ஃபேமிலிஸை நம்ம பேர்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த வல்னரபிளாக இருக்கிற டிசேபிள்டு பீப்புளே இல்லை வல்னரபிள் பீப்புளே வந்து அவங்களே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் கன்சர்னாக அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எரோஷன் ஆஃப் பாலியாட்டிவ் கேர். இந்த மாதிரி டிசேபிள்டாக இருக்க பீப்புள், அவங்களால கேர் பண்ணிக்க முடியாத பீப்புளை அசிஸ்டட் டையிங் மூலியமாக அவங்கள வந்து இறக்கிறதுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பாலியாட்டிவ் கேர் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க நம்ம பார்த்துக்கணும்
அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது, எரோஷன் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் மாரல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ், அசிஸ்டட் டையிங்க்கு சுற்றி இருக்கிற மாரல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸை பற்றி அவங்க கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஜுடிஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், கோர்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ் வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் தான் வந்து அட்ரஸ் பண்ணணும், ஜுடிஷியரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யூகேவோட நியூ லாவில் என்ன சேஞ்சஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து எலிஜிபிலிட்டியில் ஒரு சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. டெர்மினலாக இருக்கிறவங்க, இல்லை மென்டலி வந்துட்டு கம்பீட்டன்ட் அடல்ட்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் 6 மந்த்ஸ் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் இந்த அசிஸ்டட் டையிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் சேஃப்கார்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ 2 இண்டிபெண்டன்ட் டாக்டர்ஸ்கிட்டையும் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்கிட்டையும் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த வந்து கேரி அவுட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதனோட ஸ்கோப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப டெர்மினலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் இறந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னுமே அவங்க சஃபர் ஆகிறதுக்கு பதிலாக அவங்க இப்போவே அவங்க லைஃப்பை எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இதனோட ஸ்கோப்பாக சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்தியாவில் பாசிவ் யூத்தனேஷியா மட்டும்தான் அலோட், இந்த மாதிரி அசிஸ்டட் டையிங் ஆர் ஆக்டிவ் யூத்தனேஷியா அப்படின்றது அலோவ் கிடையாது. ஸோ இதை சுற்றி இருக்க மாரல் அண்ட் ஃபிலாசபிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எத்திக்ஸ் ஆஃப் அட்டானமி. இப்போ ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவலோட ரைட்ஸ். அது அவங்க வந்து டெர்மினலாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள ஆக்டிவாக யுத்தனேஷியாவுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக அவங்களோட இண்டிவிஜுவல் ரைட்ஸை வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. அண்ட் தென் சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்ம இந்த பில்லை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பாலியேட்டிவ் கேர் கொடுக்கறதுக்குலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இனிமேல் இவங்களை கேர் பண்ணிக்க தேவையில்லை, இவங்களை வந்துட்டு ஆக்டிவ் யூத்தனேஷியாவில் அனுப்பிச்சுட்லாம், அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு கரோட் பண்ணிடும் அப்படின்றத இன்னொரு மாரல் இம்ப்ளிகேஷனாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பில் வந்து கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வே ஃபார்வர்டாக என்ன இருக்கலாம், என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரோபஸ்ட் சேஃப்கார்ட். இந்த மாதிரியான பில்ஸை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு சேஃப்கார்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் என்ஹான்ஸ்டு பாலியேட்டிவ் கேர், பாலியேட்டிவ் சப்போர்ட், இதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் எத்திக்கல் டெலிபரேஷன், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸு, எத்திசிஸ்ட்ஸு, சிவில் சொசைட்டி, இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு கம்பேஷனேட்டான பாலிசி வந்து கொண்டு வர முடியும். அது வந்து போத் சொசைட்டல் வேல்யூவோடையும் இண்டிவிஜுவல் ரைட்டோடையும் அலைன் ஆகிற மாதிரி கொண்டு வர முடியும் பாலிசியை அப்படின்றத வே ஃபார்வர்டாக சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். Next article is about Pradhan Mantri Rashtra Bal Puraskar. இந்த பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரக்ஷர் அவார்டு வந்துட்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதாவது சில்ட்ரன்ஸ் வந்துட்டு எக்ஸப்ஷனலாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில், அதுவும் வந்துட்டு டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி, இனோவேஷனாக இருக்கிற மாதிரி, ஆர் சோஷியல் சர்வீசஸை வந்து அவங்க பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனோட ஆர்கனைசிங் பாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அவார்டோட கேட்டகரிஸ் வந்து என்னென்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், bravery, innovation, science and technology, social service, sports, environment கன்சர்வேஷனுக்காக, இல்லை வந்து நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டிங்கில் வந்துட்டு அவங்க ஏதாவது அவார்ட் வாங்கியிருக்காங்க, எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு, கம்யூனிட்டி சர்வீசஸ் இல்லை ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏதாவது ரிசர்ச் அண்ட் இனோவேஷனில் அவங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது நியூவாக இனோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஏதாவது ஒரு டெக்னாலஜிஸில் ஒரு பிரேக் த்ரூவாக ஐடியா ஆர் லா அவங்க கொண்டு வந்திருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஏதாவது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் வந்துட்டு அவங்க வந்து கரேஜஸாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதனோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 5 to 18 இயர்ஸ்க்குள்ளே அவங்க இருக்கணும். அண்ட் டைம் ஃப்ரேம் வந்துட்டு இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கணும் அவங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு. செலெக்ஷன் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா, நேஷ்னல் செலெக்ஷன் கமிட்டி அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப் டு 25 பீப்புள் வரைக்குமே கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 25 சில்ட்ரன்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த அவார்டோட காம்பனன்ட்ஸ், அதாவது இதில் என்ன இந்த அவார்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, மெடல் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு புக்லெட் கொடுப்பாங்க.
அவங்க என்ன வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. இதனோட சிக்னிஃபிகன்ஸ், அதாவது எதுக்காக இதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை வந்து இன்னுமே என்கரேஜ் பண்ணும். அப்போ தான் இன்னுமே நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க இன்ஸ்பிரேஷனாக இப்படி இருந்தாங்கன்னா இன்னுமே அவங்க ஃப்யூச்சரில் நல்லா அக்கம்ப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக. அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான இன்னோவேஷன் இல்லை சோஷியல் கேர், இந்த மாதிரி என்விரான்மெண்ட் கன்சர்வேஷனுக்கு இந்த மாதிரியாக எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க கிட்ஸுக்கு வந்து இதை நம்ம கொடுத்தோம்னா இன்னுமே நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத இன்னுமே அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும். அண்ட் தென் யூத் லெட் நேஷனல் பில்டிங், இந்த மாதிரியான சின்ன வயசில் இருக்கிற சில்ட்ரன் அச்சீவர்ஸையே வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்தியாவோட க்ரோத்துக்கு இன்னுமே சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் தென் நம்ம டைவர்சிட்டியும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதனால் அது டைவர்சிட்டியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சரி, அவங்க என்ன ஃபீல்ட்லேருந்து பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு வந்து இந்த ரெகக்னிஷன் கொடுக்கறதுனால அது வந்து நம்ம இன்க்ளூசிவிட்டியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். So that's it about our analysis, and thank you for joining.